ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் உங்களாலேயும் ஐடிக்கு போக முடியும் அப்படின்ற என்னோட கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஹாய், என் பேர் தினகரன். நான் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே சென்ட் ஜோசப் காலேஜ் தான் படித்தேன், திருச்சியில். ஸோ எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்படி தான் படிக்க வச்சாங்க. நான் காலேஜ் வந்துட்டு 2023 தான் பாஸ் அவுட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே யூனிக் டெக்னாலஜியில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் இங்கே வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு படிக்கிறதுக்கும் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு எங்களை வந்து ப்ராஜெக்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான், அப்போ நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. ஜாங்கோ, ஃபாஸ்ட் ஏபிஐ, ஜென்ஏஐ இதெல்லாம் கூட அட்வான்ஸாக கற்றுக்க முடிஞ்சது. ஸோ இங்கே வந்தது மூலமாக நிறைய காலேஜுக்கு அப்புறம் இங்கே வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போது நான் நெக்ஸ்ட் கம்பெனி நல்ல பேக்கேஜில் என்னால் மூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பேக்கேஜில் போகணும் அப்படிலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் உங்களாலே போக முடியும். அந்தளவுக்கு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம்.